काफी तादाद में यहाँ पर छात्र पहुंचे हैं जो अलग अलग जगहों से आए हैं। तस्वीरों में आपको अभिजीत दिपके नजर आ रहे होंगे। टीवी पे कह रहे तो सब ये वो बैठे हुए हैं, सब आतंकवादी टुकड़े टुकड़े गैंग के लोग बैठे हुए हैं। ये लोग अभी आंसू गैस की जो बोले वो फेंके जा रहे हैं। सबसे ज्यादा तानाशाही सरकार की है भाई, पुलिस तो अपनी ड्यूटी करेगी। सोनम वांगचुक की पत्नी गीतांजलि आंगमो, पुलिस के द्वारा भी मारा जाऊंगा तो मैं शहीद ही अपने आप को गिनूंगा। வணக்கம். வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய மாபெரும் போராட்டத்தை இன்னைக்கு டெல்லி பார்த்து கொண்டிருக்கு. பார்லிமெண்ட் போகக்கூடிய ஒவ்வொரு ரோட்டிலும் இந்த நாட்டு ஜென்சி அமர்ந்து விட்டார். இந்த நாட்டு மகான் மகாராஜா நரேந்திர மோடிக்கு எதிராக, அவருடைய சிப்பாய்களுக்கு எதிராக, அவருடைய அரசாங்கத்துக்கு எதிராக கோரிக்கை என்ன? இந்த நாட்டு இளைஞர்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. அதற்காக கல்வித்துறையை நீங்க சரிபார்க்க வேண்டும். தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷன் எங்களுக்கு தேவை என்கிற அந்த கேள்வி. முதல் முறையாக நரேந்திர மோடி, அமித்ஷா பயந்து நடுநடுக்கி போயிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஜந்தர் மந்தரை நோக்கி வரக்கூடிய அந்த கூட்டம் ஒரு புறம், பார்லிமெண்டை நோக்கி ஓடக்கூடிய கூட்டம் இன்னொரு புறம். அனைத்துமே ஒரே கூட்டம், ஜென்சியின் கூட்டம். இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு எதிராக எந்த அளவில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறதோ இதை இந்த நாட்டு அரசாங்கமும் எதிர்பார்க்கவில்லை, டெல்லி போலீஸும் எதிர்பார்க்கவில்லை. கடந்த 2 நாட்களாக இந்த கூட்டத்தை கலைத்து விடலாம், ஜென்சியை அடக்கி அமர வைத்து விடலாம் என்கிற எந்த கனவை இவர்கள் காண்டு வந்தார்களோ அது இன்னைக்கு உடைந்து விட்டது. இந்த காட்சியை பாருங்கள். எந்த இளைஞர் கூட்டம் இந்த நாட்டு எதிர்காலமாக இருக்க வேண்டுமோ அவர்கள் தன்னுடைய எதிர்காலத்திற்காக போராடி வருகிறார்கள். முதல் முறையாக அமித்ஷா, நரேந்திர மோடி பயந்து கடந்த 30 நாட்களாக எந்த பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் முன் வரவில்லையோ இன்னைக்கு முதல் முறையாக ஜேபி நட்டாவை முன்னிறுத்தி இருக்கிறார்கள். பேச்சுவார்த்தைக்கான அந்த முயற்சி நடக்கிறது என்று காலையில் டிசிபி வழியாக பேச்சுவார்த்தைக்கு அரசாங்கம் தயாராக இருக்கிறது என்கிற ஒரு மெசேஜை கொடுத்தார்கள். இப்போ மாலையாக யார் அந்த பேச்சுவார்த்தைக்கு போக போகிறார்கள், யாருடைய தலைமையில இந்த பேச்சுவார்த்தை நடக்க போகிறது என்கிற அந்த நபருடைய பெயரையும் குறிவித்து விட்டார்கள். ஜேபி நட்டா இந்த பேச்சுவார்த்தை நடத்த போறார். அமித்ஷா ஹோம் மினிஸ்ட்ரி, நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர், ஹோம் செக்ரட்டரி, போலீஸ் கமிஷனர், அனைத்து நபர்களுமே இன்னைக்கு பேச்சுவார்த்தைக்காக எதற்காக துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த 30 நாட்களாக இவர்கள் எங்கு போனார்கள்? 21வது நாள் சோனம் வாங்சுவை உண்ணாவிரதத்திலிருந்து தூக்கி சென்ற போது அன்னைக்கு அவர்களுக்கு இதெல்லாம் புரியவில்லை. அன்னைக்கு ஒரு ஆணவத்தில் இருந்தார்கள். அடக்குமுறையை வைத்து இந்த நாட்டு இளைஞர்களை அடக்கிவிடலாம் என்கிற அந்த கனவு. ஆனால் அதற்கு பின்பு வந்து அந்த கூட்டத்தை இவர்களால் எதிர்பார்க்க கூட முடியும். நேற்று மாலையிலிருந்து அங்க வந்த கூட்டம் இந்த தருணம் வரை வந்து கொண்டே இருக்கிறது. பஸ், ட்ரெயின், மெட்ரோ, நடபயணம், சைக்கிள், ரிக்ஷா, வாட் எவர் தே கெட் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்று காலையிலிருந்து ஜந்தர் மந்தரை சுற்றி இருக்கக்கூடிய, பார்லிமெண்டை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து மெட்ரோ ஸ்டேஷன்ஸ்களையுமே முடக்கி பார்த்தார்கள். உள்ள இருந்த மாணவர்கள் வெளியே வர முடியாமல் அங்கேயும் கரகோஷங்கள். இந்த முறை தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக இல்லை, இந்த முறை நரேந்திர மோடி கத்தி சோடோ என்கிற இந்த கரகோஷம்.
தர்மேந்திர பிரதான், அதற்கும் மேல இனி நரேந்திர மோடியோட ரெசிக்னேஷனுக்கான இந்த கோரிக்கைகள். இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா அசோக் ராங்கா, காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஸ்போக் பர்சன், லல்லன் டாப்பிடம் கொடுத்த ஒரு இன்டர்வியூ இன்னைக்கு காலையிலேயே இந்த விஷயம் வெளிவந்தது. அதாவது அரசாங்கம் பேச்சுவார்த்தைக்கு தயாராகிவிட்டது என்கிற அந்த விஷயம். இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீர்கள்னா अभी 10 थोड़ी देर पहले सरकार की तरफ से बातचीत की पेशकश की गई है, तो उसको एक्सप्लोर किया जा रहा है. ஆப்போசிஷன் எம்பிக்கள் அவர்கள் மாணவர்களுக்காக ஒன்று கூடிய அந்த விஷயம் பார்லிமெண்ட் நடத்த விடாமல் பார்லிமெண்டில் கூச்சல் போட்டது, பார்லிமெண்டில் கேள்வி கேட்டது. பார்லிமெண்ட் இன்னைக்கு நடக்கவில்லை. எந்த பார்லிமெண்டில் இந்த விஷயம், இந்த கோரிக்கைகளை, இந்த பிரச்சனையை பற்றி அலசி ஆராய்ந்திருக்க வேண்டுமோ அந்த பார்லிமெண்ட் இன்னைக்கு நடக்குது. ஜென்சி 14-15 வயதுல இருந்து ஒரு 30 வயதிற்கான அனைத்து இளைஞர்களும் இன்னைக்கு டெல்லியின் ஜந்தர் மந்தரில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த டெல்லியையே ஸ்தம்பித்து விட்டார்கள். இந்த கோழை கூட்டம் கடந்த 30 நாட்களாக தன் கையில் பவர் இருக்கு, தன் கையில் பணம் இருக்கு, அனைத்து இன்ஸ்டிடியூஷன்களுமே இருக்கிறது என்கிற எந்த கனவில் இருந்தார்களோ அவர்களுடைய கனவு எப்ப கலைந்தது? RSS உடைய கோட்டையான நாக்பூர்லையும் ஒரு போராட்டம் வெடித்துவிட்டது. மகாராஷ்டிராவில் இந்த போராட்டம் வெடித்திருக்கிறது. ஹிந்துத்வா சாஃப்ட் கார்னராக இருக்கக்கூடிய பெங்களூரு, ஹைதராபாத், இங்கேயும் இந்த போராட்டம் வெடித்து. இந்த போராட்டம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் குழப்பம். என்ன குழப்பம்? சோனம் வாங்சு சப்தர்ஜங் மருத்துவமனையிலிருந்து எழுதிய அந்த கடிதம், கிட்டத்தட்ட சோனம் வாங்சு இருக்கக்கூடிய இந்த மருத்துவமனைக்கும் ஜந்தர் மந்தர் பார்லிமெண்ட்டுக்கும் ஒரு 8-9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. என்று அதிகாலை சோனம் வாங்சுடைய இந்த லெட்டர் வெளிவந்தது. இந்த லெட்டரை நீங்க படித்து பார்த்தீர்கள்னா சோனம் வாங்சு தன்னுடைய உண்ணாவிரதத்திலிருந்து வெளிவருவதற்கு தயாராகிவிட்டார் என்கிற அந்த விஷயத்தை அவரே எழுதியிருக்கிறார். ஆனால் அதற்கான 3 கட்டாயங்கள். 1, அரசாங்கம் எஜுகேஷன் சிஸ்டத்தில் செய்த தவறு, அதை ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கொண்டு இந்த கோரிக்கைகளை பற்றி பேச்சுவார்த்தைக்கு வந்தால் நான் உண்ணாவிரதத்திலிருந்து வெளியில் வரேன். 2வது, இன்னைக்கு அறிவிக்கப்பட்ட சன்சத் சலோ என்கிற இந்த போராட்டம், இந்த மார்ச் எப்படியோ தப்பி தவறி இந்த நாட்டு இளைஞர்கள் அந்த ஜந்தர் மந்தருக்கு போய்விட்டால் அப்போ நான் உண்ணாவிரதத்தை. 3வது, எதிர்கட்சி தலைவர்கள், எம்பிக்கள், நான் எந்த இடத்துல இருக்கிறேனோ இந்த இடத்திற்கு வந்து எனக்கு உத்தரவாதத்தை கொடுத்து இந்த விஷயம் பார்லிமெண்டில் நாங்கள் எடுப்போம் என்று கூறினாலும் நான் விட்டுறேன். இந்த 3 விஷயம். இன்னொரு பக்கம் அபிஜித் தீப், அவருடைய விஷயம் என்ன? ஜந்தர் மந்தரில் நாங்க போராடி கொண்டே இருப்போம், நாங்க பார்லிமெண்ட் போகாமல் இறங்க மாட்டோம், தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷன் இல்லாமல் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் கிடையாது. அப்போ இந்த இடத்துல கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அல்ல ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்கா, அந்த கம்யூனிகேஷன் கேப் இருக்கா? ஏன்னா சோனம் வாங்சுடன் போன் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த புறம் நான் போராட்டத்திலிருந்து வெளியே வர்றேன் என்று கூறக்கூடிய அந்த விஷயத்தை வைத்து பிஜேபியினர்கள் இதை ஒரு ப்ரொபகண்டாவாக மாற்ற தொடங்கிவிட்டார்கள். அதற்கு விளக்கம் கொடுத்த யோகேந்திர யாதவ் மிக தெளிவாக கூறிய விஷயம், நிச்சயமாக அவர் தன்னுடைய உண்ணாவிரதத்திலிருந்து வெளியே வரும், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இதே போராட்டத்திலிருந்து வெளியே வர போகிறோமா? கிடையாது. போராட்டம் நீடிக்கும், போராட்டம் நடக்கும். போராட்டத்துல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சோனம் வாங்சுவாக இருக்கட்டும், அபிஜித் தீப்கேவாக இருக்கட்டும், அல்ல இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞராக இருக்கட்டும், யாருமே வீட்டுக்கு திரும்ப மாட்டார்கள். ஒரு முடிவு தெரியாது. காலையிலேயே நான் ஒரு வீடியோ போட்டு காட்டியிருந்தேன். இந்த அளவுல டெல்லி போலீஸ் பல்வேறு செக்டர்ஸ்களில் பல்வேறு செக்ஷன் வழியாக பேரிகேட்டிங்களை போட்டு இந்த நாட்டு மாணவர்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்திருந்தது. பல இடங்கள்ல தடியடியும் நடந்திருக்கிறது. நாங்க ஏற்கனவே எச்சரித்த விஷயம்தான், மாணவர்கள் மீது கை வைக்காதீர்கள். மாணவர்கள் மீது நீங்க கை வைத்தீர்கள்னா இந்த போராட்டம் ஒரு மிகப்பெரிய புரட்சியாக மாறிவிடும். இந்த புரட்சி உங்களுடைய ஆட்சியை கவிர்க்கக்கூடிய புரட்சியாகவும் மாறிவிடும் என்கிற இந்த விஷயத்தை கூறினோம். ஆனால் இந்த நாட்டு அரசாங்கம் எந்த விதத்திலுமே
தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷனை கேட்கவில்லை. எந்த கோதி மீடியா இந்த விஷயங்களை கவர் செய்து அரசாங்கத்தை தட்டி கேட்டிருக்க வேண்டுமோ, அந்த கௌதி மீடியா இன்னைக்கு எங்கேயுமே நீங்க பார்த்திருக்க முடியாது. அனைத்து வீடியோக்களும் எங்கள் போன்ற சோஷியல் மீடியா வழியாக வேலை பார்க்கக்கூடிய இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்கள் வழியாக மட்டுமே வருகிறது. என்டிடிவி, ஜி, ஆஜ் தக், இது போன்ற ஏராளமான நியூஸ் சேனல்ஸ் இன்னைக்கு இந்த போராட்டத்தை பாய்காட் செய்திருக்கிறார். பார்லிமெண்ட் இன்னைக்கு தொடங்கியது மான்சூன் செஷன். நரேந்திர மோடி அவர்கள் என்ன செய்தார்? பார்லிமெண்ட் செஷன் தொடங்குறதுக்கு முன்னாடியே அவர் ஒரு உரையை கொடுத்திருக்கிறார். அந்த உரையை நீங்க கேட்டீர்கள்ல, ஒரு வார்த்தை கூட நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டு மாணவர்களை பற்றி, சோனம் வாங்சுவை பற்றி, இந்த போராட்டத்தை பற்றி பேசியிருந்தால் கூட ஏதோ சமாதானமாக இந்த நாட்டு மாணவர்கள் நம்பி இருந்திருப்பார்கள். ஓகே, பேச்சுவார்த்தைக்கு அரசாங்கம் தயாராகி இருக்கிறது. ஆனால் நரேந்திர மோடியுடைய அகங்காரம், நரேந்திர மோடியுடைய அடக்குமுறைத்தனம், டிக்டேட்டர்ஷிப், அவர் நாவிலிருந்து அரசியல் வந்ததை ஒழிய, தனக்கு என்ன சாதகமாக பேச வேண்டுமே அது வந்ததை ஒழிய இந்த நாட்டு மாணவர்களுடைய ஒரு வார்த்தை கூட வர. சௌரப் தாஸ் அறிவித்த விஷயத்தை நீங்க பார்த்தீர்களா? ஜே.பி. நட்டா பேச்சுவார்த்தைக்கு வரப்போகிறார். காலையில டிசிபி வழியாக இந்த பேச்சுவார்த்தைக்கான அந்த முடிவு. இப்போ நீங்க பாருங்க, அந்த பேரிகேட்ஸ் எப்படி தூக்கி வீசப்படுகிறது என்று பல்வேறு காட்சிகளை நீங்க பார்த்து வருகிறீர்கள். மாணவர்களை சீண்டாதீர்கள் என்று எத்தனையோ மாதங்களாக நாங்கள் கூறி வருகிறோம். இந்தியாவில் நேபாள் போன்ற சிச்சுவேஷன் வரக்கூடாது, இந்தியாவில் ஸ்ரீலங்கா போன்ற சிச்சுவேஷன் வரக்கூடாது, இந்தியாவில் பங்களாதேஷ் போன்ற சிச்சுவேஷன் வரக்கூடாது என்று எத்தனையோ எச்சரிக்கையை கொடுத்த பின்பு கூட அமித்ஷா என்ன செய்தார்? அதற்காக ஒரு அமைப்பு நடக்கக்கூடிய இந்த அனைத்து புரொட்டஸ்ட்கள், போராட்டங்களை ஆய்வு செய்து எப்படி இந்த போராட்டங்களை அடக்கலாம் என்கிற ஒரு அமைப்பு. இன்டெலிஜென்ஸ் பியூரோ வழியாக ஒரு இன்ஃபர்மேஷன் போகவும் அதை வைத்து ஒரு ஆய்வை நடத்துவார்களாம். 1974ஆம் ஆண்டுல இருந்து நடந்த அனைத்து போராட்டங்களுக்கான ஒரு ஆய்வு. அமித்ஷா இன்னைக்கு என்ன நடந்தது? எங்க போனது உங்களோட ரிசர்ச்? எந்த டெல்லி போலீஸ் கமிஷனரை இன்னைக்கு நீங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர்களோ, அந்த டெல்லி போலீஸ் கமிஷனரே இதே இன்டெலிஜென்ஸ் பியூரோவுடைய ஹெட்டாக இருந்தது. அவரை இன்னைக்கு டெல்லி போலீஸ் கமிஷனராக போட்டிருக்கிறார்கள். வந்த அடுத்த நிமிடத்திலிருந்து நான் இப்படி சினிமா பாணியில் சோனம் வாங்சுவை தூக்கியதாக இருக்கட்டும், அல்ல இன்னைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய நிலவரமாக இருக்கட்டும், அனைத்திற்கான காரணம் டெல்லி ரயட்ஸ் நடந்தது. விவசாயிகளுடைய போராட்டத்தின் என்ஆர்சி போராட்டத்தின் போது நடந்தது. எந்த சதி வேலையை இவர்கள் குஜராத்தில் பார்த்தார்களோ, குஜராத்ல கலவரத்தை வைத்து இன்னைக்கு ஆட்சி பிடித்திருக்கிறார்களோ, அதே குஜராத் ரைட் இப்போ டெல்லியிலும் நடக்குது. இப்போ டெல்லியிலும் மாணவர்களை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். டெல்லி போலீஸ் கொடுத்த அறிக்கைப்படி ஆசுதோஷ் ராங்கா இவருடன் வந்த அந்த செய்திப்படி நீங்க பார்த்தீர்களா, இந்த நேரம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்டை பற்றி ஒரு பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கான ஒரு முயற்சி 30 நாட்கள் கழித்து. இதற்கான காரணம் யார்? சோனம் வாங்சு அவருடைய உண்ணாவிரத போராட்டம். இதற்கான காரணம் இன்னைக்கு மக்கள், இதற்கான காரணம் அங்க வந்து சேர்ந்த இளைஞர்கள். நீங்க காட்சிகளை மட்டும் பாருங்க. அப்படியே தடியடி நடத்தி ரத்தம் கொட்டுன்னு கொட்டுது. ஆனால் கூட மாணவர்கள் சட்டத்தை மதித்து, சட்டத்திற்கு அடங்கி இந்த போராட்டத்தில் இருக்கிறார்கள். காலையிலும் உங்களுக்கு பல வீடியோக்கள் எடுத்து காட்டியிருந்தேன். எந்த அளவுல கற்களை கொண்டு ஒரு ட்ரக் ஃபுல்லா கற்கள், போலீஸ் லாட்டி சார்ஜ் ஒரு பக்கம், டியர் கேஸ் ஒரு பக்கம், வாட்டர் கேனன் ஒரு பக்கம். எதற்காக? எதிரிகளா? தீவிரவாதிகளா? இந்த நாட்டு மாணவர்கள் தானே அமைதியான முறையில் தானே அவர்கள் போராடி வந்தார்கள். பேச்சுவார்த்தைக்கு ஒரு டயலாக்கான இடத்தை விட்டீர்களா? 21 நாட்கள் ஒரு நபர் உண்ணாவிரத்தில் இருக்கிறார். கிட்டத்தட்ட 30 நாட்களாக ஜந்தர் மந்தரில் இவர்கள் போராடி வருகிறார்கள். 30 நாட்களாக நரேந்திர மோடியின்
அரசாங்கம் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. இப்ப யார் போக போகுது? பிஎம்ஓல இருந்து போவார், இல்ல ஹோம் மினிஸ்டர் இருந்து போவார், இல்ல பிரைம் மினிஸ்டர் போய் பேசுவார், ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் போய் பேசுவார், இல்ல எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர் போவாரா, இல்ல அவருடைய டிபார்ட்மெண்ட்ல இருந்து யாரும் போவார்? 30 நாட்களாக ஒரு நபருக்கு எதிராக ஒட்டுமொத்த இளைஞர் கூட்டம் ரோட்ல இறங்கி போராடி கொண்டிருக்கிறது. வெட்கமே இல்லாமல் இந்த நாட்டு எஜுகேஷன் மினிஸ்டர் அந்த பதவியில் இருப்பதே இந்த அரசாங்கத்துடைய கேவலமான முகத்தை எடுத்துக்காட்டு. எஜுகேஷன் மினிஸ்டர் ரெசிக்னேஷன் எத்தனை மணிக்கு கொடுக்கிறார் என்கிற கேள்வியை இப்போ மாணவர்கள் கேட்க தொடங்கினர். எஜுகேஷன் மினிஸ்டர் ரெசிக்னேஷன் கொடுக்கவில்லை என்றால் நரேந்திர மோடி நீங்க ரெசிக்னேஷன் கொடுங்கள் என்கிற அந்த கேள்வி அவர்கள் கேட்க தொடங்கினர். 12 ஆண்டுகளாக இந்த நாட்டு மாணவர்கள் மனதில் ஒரு பயத்தை உருவாக்கி இருந்தீர்கள். அந்த பயம் இன்னைக்கு உடைந்து போனது. கேள்வி கேட்டால் சிறையில் தூக்கி போட்டு, கேள்வி கேட்டால் உங்கள் மீது வழக்குகளை போட்டு, கோதி மீடியா அந்த பயத்தில் தான் இன்னைக்கு தன்னுடைய கேமராக்களை அங்கு அனுப்பாமல் உட்கார்ந்து. ஆனால் எங்கள் போன்ற மீடியா ஹவுசஸ்கள், எங்கள் போன்ற இண்டிபெண்டன்ட் சேனல்ஸ்கள் எடுத்துக்காட்டிய ஒவ்வொரு காட்சியும் இந்த நாட்டு அரசாங்கத்துடைய பயந்தாங்கோலி மீடியாவுடைய முகத்தரையை பயந்தாங்கோலி மீடியாவுடைய முகத்தரையை கிழித்திருக்கிறது. இந்த நாட்டு மாணவர்களுடன் நாங்கள் நிற்கிறோம். இரவு பகல் பாராமல் நாங்கள் நிற்கிறோம். இந்த நாட்டு மாணவர்களுக்கு நீதி நியாயம் கிடைக்காத வரை நாங்கள் நிற்கிறோம். அங்க வரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையும் 10,000, 20,000, 50,000, 1 லட்சம் அது கணக்கு கிடையாது. ஏன்னா எங்க இருந்து மாணவர்கள் வருகிறார்கள் என்கிற அந்த கணக்கே கிடையாது. எந்த இடத்தில் அவர்களுக்கு இடம் கிடைக்கிறது அந்த இடத்திலிருந்து போகிறது. உங்களுடைய டியர் கேஸ் ஆக இருக்கட்டும், உங்களுடைய வாட்டர் கேனன் ஆக இருக்கட்டும், உங்களுடைய லாட்டி சார்ஜ் ஆக இருக்கட்டும், நீங்க எந்த விதமான பூச்சாண்டி வேலையை காட்டினாலும் இதற்கு மேல் இந்த போராட்டத்தை அடக்க முடியாது. சோனம் வாங்சூ தன்னுடைய உண்ணாவிரதத்திலிருந்து வெளிவந்தால் கூட கோரிக்கை ஒண்ணுதான், தர்மேந்திர பிரதான் வெளியேற. தர்மேந்திர பிரதான் இதற்கு மேல் அந்த பதவியில் இருக்கக்கூடாது. நாக்பூர் கேள்வி கேட்கிறது, மும்பை கேள்வி கேட்கிறது, பெங்களூர் கேள்வி கேட்கிறது, ஹைதராபாத் கேள்வி கேட்கிறது, டெல்லி பதில் சொல்ல வேண்டும். டெல்லியிலும் மக்கள் கேள்வி கேட்கிறார்கள். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்கள் இன்னைக்கு ஒன்று கூடி இந்த நாட்டு அரசாங்கத்தை ஒரு கை பார்க்கிறார்கள். இது எச்சரிக்கை. நரேந்திர மோடி தன்னுடைய பதவியை காப்பாற்ற வேண்டும் என்றால் மாணவர்களுடைய கோரிக்கைகளை கேளு. அட்லீஸ்ட் அவர்களுடன் போய் பேச்சுவார்த்தை நடத்துங்கள். தன்னுடைய அகங்காரத்தை விட்டுவிட்டு, தன்னுடைய ஆணவத்தை விட்டுவிட்டு கொஞ்சமாக கீழே இறங்கினால் மட்டும்தான் தன்னுடைய சேரை உங்களால் காப்பாற்ற. உங்களில் எத்தனையோ நபர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள நினைப்பீர்கள், கலந்து கொள்ள முடியவில்லை என்கிற அந்த ஏக்கம் உங்களுக்கு இருக்கும். இந்த நாட்டை பற்றி, இந்த நாட்டு மாணவர்களை பற்றி அக்கறை காட்டக்கூடிய ஒவ்வொரு நபரும் தயவு செய்து இந்த வீடியோ வழியாக இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கொட்டட்டும். உங்களுடைய ஆதரவு இந்த வீடியோ ஷேர் செய்யக்கூடிய வழியாக வரட்டும். நாங்களும் காக்ரோச்சஸ்கள், நாங்களும் இந்த நாட்டு குடிமகள், நாங்களும் இந்த நாட்டு குடிமகன் என்கிற அந்த வார்த்தை வரட்டும். எங்களுக்கும் இந்த நாட்டின் மீது அக்கறை இருக்கு, நாங்களும் இந்த போராட்டத்தில் குதித்திருக்கிறோம் என்கிற அந்த காரணத்தை மையப்படுத்தி உங்களுடைய கேள்விகள் கமெண்ட் பாக்ஸில் கொட்டினால் மட்டும்தான் இந்த நாட்டு அரசாங்கத்தை இன்னொரு முறை நாம் கேள்வி கேட்கலாம். இன்னைக்கு நீங்க பின்தாங்கி விட்டீர்கள்னா இந்த கூட்டமும் திருப்பி சேரவிட மாட்டார்கள். இந்த அரசாங்கம் மறுபடியும் ஒரு லாலிபாப்பை கொடுத்து உங்களை அனுப்பி விடுவார்கள். தர்மேந்திர பிரதான் போன்ற பல நபர்களை உருவாக்கி வருவார். இது சுதந்திரத்திற்கான 2வது போராட்டம். 1947ஆம் ஆண்டு நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. இன்னைக்கு அந்த சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இந்த நாடு சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் இந்த வீடியோவை பகிர்வீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்.
நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.